இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடவை. வீட்டில் பழைய புடவை இருக்கு இல்லையா, யூஸ் பண்ணாத புடவை, அந்த மாதிரி இந்த புடவையில் இருக்கிறத இந்த எம்ப்ராய்டிங் பூவை வச்சு ஒரு தோரணம் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணேன். அதுக்காக இந்த பூவை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இது கொஞ்சம் புடவை இதுவாயிடுச்சு, அதனால் அந்த புடவையே எடுத்துட்டேன் நான். அந்த மாதிரி நிறைய இருக்குது, 2-3 புடவைங்க இருந்தது. அதில் இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்ததுன்னு இது எடுத்தேன். இந்த பூவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே சைஸில் இந்த பூ டிசைன் இருக்குதுன்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒட்டிட்டேன். பாருங்கள், 2 பூவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம தோரணம் பண்ணலாம், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அப்புறமா இது எடுத்திருக்கேன். இதில் வச்சு தைக்கிறதுக்காக கோத்துக்கிட்டு வரலான்றதுக்காக இந்த நூலை வந்து இந்த துணியில் மீதி கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். அந்த துணி தான் இது கயிறுக்காக. ஓகேவா? இது எப்படி கோக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இது 2 பூவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பூவாக ஒட்டியிருக்கேன். அப்போ தான் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பின்னாடி ஏன்னா ஒயிட் இருக்கும் இல்லையா, அதனால் 2 பூவும் ஒன்றா இப்படி ஒட்டியிருக்கேன். இதே கலர் உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. உள்ளன் நூல் பீட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறமா அதை பாருங்கள், இந்த இதுவை வந்து இந்த காம்பு மாதிரி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் ஊசி போட்டுட்டு எடுத்துடுங்க. எடுத்து சும்மா இதில் ஒரு முடி போட்டுருங்க. இதை இறுக்கி முடி போட்டுருங்க, மூவ் ஆகாது. அதுக்காக முடி போட்டுட்டு மணி இருக்கு இல்லையா, அந்த மணியை வந்து இதில் போட்டுக்கலாம். முத்து மணியை இதில் போட்டுக்கலாம். முத்து மணியை அதே மாதிரி நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த நூலை வந்து இதில் போட்டுக்கலாம். முடி போட்டுக்கிட்டா வச்சுக்கோங்க, 1 by 1 நம்ம முடி போட்டுகிட்டே வந்துட்டோன்னா அது நகர்ந்து போகாது. அப்புறமா இந்த இதுவை வந்து திரும்பி இதில் போட்டுக்கலாம். சேம் அதே தான், இதை முடி போட்டுக்கலாம். இப்படி முடி போட்டுக்கிட்டிங்கன்னா அது இறுக்கமாக இருக்கும் அந்த இடத்துலையே. சரிங்களா? இப்போ இந்த இது வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே திரும்பியும் இந்த முனையில் நூல் போட்டுட்டு இப்படி வச்சு நூலை வந்து இழுத்து முடி போடணும். முடி போட்டுட்டு ஒரு பீடு அதே தான். அடுத்தது இதை போட்டுக்கணும். கஷ்டமாக ரொம்ப இதுவான ஸ்டெயின் பண்ணோம், இதை மாற்றணும் அப்படின்ற ஒன்றுமே வேலை கிடையாது. ஈஸியாக இதில் அப்படியே ஊசி நூலில் சும்மா கோர்த்து இறுக்கமாக முடி போட்டுட்டிங்கன்னா போதும். அந்த இடத்த விட்டு அந்த நகர்ந்து போகாது. வேறு ஒன்றும் இல்லை. பின்னாடி இழுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி கோர்த்து வச்சுக்கிட்டோன்னா வச்சுக்கோங்க, எத்தனை வேணும், லைனாக ஒரே ஆர்டராக வேணுமா, இல்லை ஒன்று அதிகம் ஒன்று கம்மி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாவில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கோர்த்துக்கலாம். நான் வந்து 5, 4, 3 அப்படின்ற அளவில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி லைனாக ஒரே ஆர்டராக 5 பூ லைனாக வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி
முடி போட்டுட்டு ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருக்க மாதிரி கயிறை வந்து நான் எடுத்துட்டேன். இப்போது இந்த பாருங்க பீடு வச்சுட்டு நான் அப்படி போட்டுருக்கேன். இந்த மாதிரி லைனாக கட்டிக்கலாம். நான் வந்து 4, 5ன்னு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புடவை பூவை வச்சு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். லைனாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இங்கே மேலே 1 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள். இதை வந்து இதில் தச்சுட்டு நம்ம இதை போடலாம். உங்கள் வாசலுக்கு வீட்டு வாசலுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இது போதும், நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நிறைய பஞ்சாக பண்ணி நீங்கள் இது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதை நம்ம இப்போ நான் தச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் பிக்கு நான் போடுறேன். இன்னைக்கான பொன்மொழி என்னன்னா, விவேகானந்தர் பொன்மொழிகள் சொல்றேன். விவேகானந்தர் பொன்மொழி நிறைய இருக்கு. அதுல எனக்கு ஒரு சிலது பிடிச்ச வரிகளை நான் உங்ககிட்ட சொல்றேன். அறிவை வளர்த்து கொள்வதுதான் மனித இனத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும். அறிவுதான் சக்தி. அறிவை வளர்த்து கொள்வதுதான் மனித இனத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும். அறிவுதான் சக்தி. இந்த பொன்மொழிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுதுன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால கொஞ்சம் கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கேப் வந்துருச்சு. அதனால நான் இதுல வந்து 2 அடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 வந்து எக்ஸ்ட்ரா 2 அடிச்சிருக்கேன். இது 1 வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஸ்டாப்லர்ல சும்மா அடிச்சிருக்கேன் டக்குன்னு. நிறைய கேப் இருக்கிறதுனால அடிச்சிருக்கேன். நீங்க உங்க வீட்டுல உங்களுக்கு வாசலுக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நீங்க அடிச்சுக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டது, அதனால 2 அடிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.